பாவக்காய் கழுவிக்கவும். பாவக்காய் அரிஞ்சு விதையை எடுத்துக்கவும். வேணுங்கிற சைஸில் பாவக்காய் அரிஞ்சுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கலக்கி விட்டுக்குங்க. 10 நிமிஷம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஊற வைக்கவும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாவக்காயில் இருக்கும் தண்ணீரெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்குங்க. அதில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். குண்டா எடுத்து பிழிஞ்சு பாவக்காய் போட்டுக்கவும். பாவக்காய் சில்லி மொறுமொறுன்னு வரக்கும் தேவையான அளவு ரவை கொஞ்சம் சேர்த்திக்கவும். கலரி விடுங்கள். உங்களுக்கு பிடித்த சில்லி சிக்கன் மசாலாவை ஒரு கை எடுத்து பாவக்காய்க்குள்ளே போட்டு கலக்கி விடவும். தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுக்கவும். மசாலா போட்டவுடன் 10 நிமிஷம் ஊற வைக்கவும். உப்பு அதிலேயே இருக்கு, உப்பு போட தேவையில்லை. ஒரு கடாயை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி மீடியமான சூடு வச்சுக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஊற வச்ச பாவக்காயை போட்டு பொரிச்சு எடுக்கவும். பொன்னிறம் வர வரைக்கும் பொரித்து எடுக்கவும். டேஸ்ட் பார்க்கவும் சும்மா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்க கூட இந்த பாவக்காய் சில்லியை சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.